ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி பட்டர் வந்து வீட்டில் இருந்தே எடுக்கிறோன்னு பார்க்க போகிறோங்க. ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தம்பி இருக்கனால டெய்லி 1.5 லிட்டர் வந்து பால் வாங்குவோம். எப்போவுமே வர பாலாடை எல்லாமே அம்மா சேர்த்து வைப்பாங்க. அப்படி 1 or 2 பாக்ஸ் வந்து வரையில் இது ஃப்ரீசரில் தான் வைக்கணும். ஃப்ரீசரில் இருந்து ஒரு நம்ம எப்போ பட்டர் எடுக்க போகிறோமோ அதுக்கு ஒரு 2 hour பிஃபோராகவே நம்ம எடுத்து வச்சிடணும். ஏன்னா அது எல்லாம் மெல்ட் ஆனால் தான் நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்ட முடியும். சிலர் வந்து எப்படி எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிக்சியில் வந்து போட்டுட்டு ஐஸ் வாட்டர் ஊற்றி இல்லாட்டி ஐஸ் க்யூப் ஊற்றி போட்டு மிக்சியில் போட்டு நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட்டு, கை ஈரமாக இருக்கும். ஈரக்கையோட சுவிட்சை ஆன் பண்ணுறது அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். ஸோ வந்து நான் என்ன பண்ணிடுவேன், எப்போவுமே பார்த்திங்கன்னா எத்தனை பாக்ஸ் இருக்கோ கிரைண்டரில் வந்து போட்டுட்டு சுற்ற விட்டுருவேன். ஐஸ் வாட்டர் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 வாட்டர் பாட்டில் வச்சுருவேன். வச்சதுக்கப்புறம் கிரைண்டரில் வந்து பட்டரை போட்டு சுற்றிக்கிட்டே இருப்போம். சுற்ற அந்த வெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திரண்டு வந்துக்கிட்டே இருக்கும். அது வர வர நம்ம ஐஸ் க்யூப் ஊற்றினோம் அப்படின்னா குட்டி குட்டி பால்ஸாக இருக்கிறது எல்லாமே அப்படியே வந்து நமக்கு திரண்டு வந்துடும். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே காமிச்சிருப்பேன். எப்படி வந்து இதில் ஓவராலாக வந்து நமக்கு ஒரு 1/4 லிட்டர் நெய் வருங்க. உருக்கும் போது அதில் கருவேப்பிலையோ இல்லை வேறு ஏதாவது முருங்கைக்கீரையோ போட்டு உருக்கிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து வர பட்டர் எல்லாத்தையுமே வந்து எடுத்துடணும். எடுத்துகிட்டு ஒரு தண்ணியில் வந்து போடணும். தண்ணியில் போட்டுட்டு உள்ளே அப்படியே பாலாக வந்து இருக்கும். ஒரு 2 or 3 டைம் வந்து நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அதே தண்ணியோடு போட்டிங்கன்னா டப் டப்புன்னு வந்து சவுண்டு வரும். ஸோ நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் ட்ரைன் ஆனதுக்கப்புறம் எடுத்து வந்து ஒரு கடாய் வச்சு போட்டு சிம்லேயே வச்சு உருக்குங்க. ஹோம்மேடு கீன்றனால நமக்கு குழந்தைங்களுக்கும் நம்ம நல்லா கொடுக்கலாம். வீட்லேயும் நம்ம எல்லோரும் நல்லா சாப்பிட்லாம். ஸ்மெல்லுமே நல்லா சூப்பராக வருங்க. ஒன் டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.